வணக்கம் நண்பர்களே, இது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் செய்தியும் விளக்கும் நிகழ்ச்சி. இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. புதிய அரசு பொறுப்பேற்றதன் தொடக்கமாக பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பித்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சிகள் கிளப்பிய அமளியினுடைய விளைவாக பாராளுமன்றம் நேற்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. விலைவாசி உயர்வு அதற்கு காரணமாக சொல்லப்பட்டது. எதிர்க்கட்சிகள் அனைத்து கட்சிகளுமே எழுப்பிய ஒரே ஒரு பிரச்சனை விலைவாசி உயர்வு. விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்துள்ளது, மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று. கடந்த யுபிஏ இரண்டாவது அரசாங்கம் வீட்டிற்கு அனுப்பப்பட்டதற்கு பல காரணங்களுள் விலைவாசி உயர்வு என்பதும் ஒரு காரணம். விலைவாசி உயர்வு என்பதால் மக்கள் மிகவும் அதிகமாக துன்பப்படுகின்றனர். இப்பொழுது பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடியும் கூறியதும் அதுதான். பொறுப்பேற்றதற்கு பிறகு கசப்பு மருந்தை நாட்டு மக்கள் அருந்திதான் ஆக வேண்டும் என்றார். இனி வரக்கூடிய பட்ஜெட்டும் கசப்பு மருந்து கொண்டதாகவே இருக்கும் என்பது நிதியமைச்சர் கூறியிருக்கக்கூடிய ஒரு கூற்று. நேற்று பாராளுமன்றம் முடக்கப்பட்டதற்கான காரணமும் இதுதான். உண்மையில் ஒரு புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனேயே இந்த விலைவாசிகளை குறைப்பதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறதா அல்லது ஏற்றாமல் இருப்பதற்காகவாது வழிகள் இருக்கிறதா என்பது குறித்து தான் இன்றைய செய்தியும் விளக்கும் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கவிருக்கின்றோம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொள்வதற்காக பிரபல பொருளாதார நிபுணர் திரு நாகப்பன் அவர்கள் நமது நிலையத்திற்கு வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது அரசாங்கம் பொறுப்பேற்று இன்னும் 100 நாட்கள் கூட ஆகவில்லை. நரேந்திர மோடி பொறுப்பேற்பதற்கு முன்பு கூறிய வார்த்தைகள் தான் இதில். எங்கு சென்றாலும் நாட்டு மக்கள் அவதிப்படுகின்றனர் விலைவாசி உயர்வு காரணமாக. இனி வருகின்ற நாட்கள் நல்ல நாட்களாகவே இருக்கும் அப்படிங்கறது அவர் சொன்னது. ஆனா பொறுப்பேற்ற உடனேயே கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களை நெருங்குவதற்கு முன்பாகவே இருமுறை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நிகழ்த்தப்பட்டது. ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டது. எரிவாயு விலை உயர்த்தப்படுகிறது. எரிவாயு இனிமேல் மானியங்கள் கூட இல்லை என்ற ஒரு பேச்சு பரவலாக இருக்கிறது. உண்மையில் ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றவுடன் இது போன்ற நிதி நிலைமைகளை சமாளிப்பது என்பது கொஞ்சம் திணறலான ஒரு சமாச்சாரம் தான். உங்களுடைய பார்வையில் என்ன சார்? ஒரு கடந்த 5 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டால் அதில் முதல் 4 ஆண்டுகளில் ஒரு பெரிய அளவில் நிதி நிலைமை சீர் செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் செய்யப்படவில்லை. கடைசி ஒரு ஓராண்டில் கடுமையாக முயற்சி செய்தார்கள். மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் வந்ததற்கு பிறகு, புதிதாக அவர் பதவியேற்றதற்கு பிறகு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. பட் ஆனால் அது ஒரு லேட்டாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்று சொல்லலாம். அதனுடைய பலன் ஒரு பெரிய அளவில் வந்து சேரவில்லை. மக்களை பொறுத்தவரை ஒரு பக்கம் இந்த மாதிரி விலைவாசி அதாவது கட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று சொல்லி மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்திருந்தால் கூட அதனால ஒரு அளவுக்கு விவரம் தெரிந்தவர்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த அரசாங்கம் செயல்படும் என்பது தெரிந்த ஒரு விஷயம். சாமானிய மக்களுக்கு இது நிச்சயமாக ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம். இது இந்த ஒரு பளு, இந்த சுமையை சரி செய்ய வேண்டும் என்றால் 2 விதமாக கையாளலாம். முதலாவதாக ஒரு செயற்கையாக இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவது, இன்னொன்று இயற்கையிலேயே அது நிகழும்படி செய்வது. இப்போ செயற்கையாக கட்டுப்படுத்துவது என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய கையில் நிறைய பணம் புழங்கும் பொழுது அந்த மணி சப்ளையை குறைக்கிறது அல்லது கூட்டுறது, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக அதை மேனிப்புலேட் பண்ணுறதன் மூலமாக அல்லது அதை சரி செய்வதன் மூலமாக செய்ய முடியும். இயற்கையாகவே இது நிகழ வேண்டும் என்றால் சப்ளை சைட் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவோம், அதை ரிமூவ் பண்ணணும். அந்த பாட்டில் நெக்ஸை ரிமூவ் பண்ணணும், அவைலபிலிட்டியை அதிகரிக்கணும், உற்பத்தியை அதிகரிக்கணும். இது நிகழும் பொழுதுதான் அந்த பணவீக்கம்ங்கிறது நியாயமாக உள்ளபடியே குறையும். இது நிகழ வேண்டும் என்றால் இந்த பணவீக்கம் எதனால வருதுங்கிறத நம்ம ஆராய வேண்டும். பணவீக்கம் எதனால வருதுங்கிறப்போ 2 விதமான காரணங்களால் வரலாம். முதலாவது காரணம் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். இரண்டாவது காரணம் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் சொல்றது. ஓகே. இந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்ங்கிறது உற்பத்தி அடக்க விலை, அந்த உற்பத்தி காஸ்ட் அது அதிகமாகிறதுனால வரக்கூடியது. டிமாண்ட் புல்ங்கிறது தேவை அதிகமாவதால் வரக்கூடியது. இந்தியாவில் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை 2ம் காம்பினேஷனா இருக்கு. தேவையும் அதிகரித்திருக்கிறது ஒரு பக்கம், உற்பத்தி காஸ்டும் அதிகரித்திருக்கிறது. இப்போ உற்பத்தி காஸ்ட் அதிகரிக்கிறதுங்கிறது பார்க்கும் பொழுது அந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்ங்கிறது 3 விதமான காரணங்களால் வருகிறது. ஒன்று மேன் பவர், லேபர் காஸ்ட் அதிகமாகிறதுனால வருது. இரண்டாவதாக மணி, காஸ்ட் ஆஃப் மணி, அந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதிகமாகிறதுனால வர்றது. அதனால் அடக்க விலை அதிகரிக்கிறது. கேபிட்டல் ஜென்ரேட் பண்ண முடியாமல் அல்லது அது அதிக விலை கொடுத்து அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம பாரோ பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். மூன்றாவதாக லேண்ட், நிலத்தினுடைய விலை அதிகரிப்பது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த 3 காரணமாக தான் அந்த காஸ்ட் அடக்க விலை, உற்பத்தி விலை அதிகரிக்கிறதுங்கிறது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரியான காரணங்களினால் எல்லா பொருட்களிலும் விலை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? அப்படி சொல்ல முடியாது. இது உற்பத்தியாகக்கூடிய பொருட்களுடைய விலையில் இதனுடைய தாக்கம் நேரடியாக இருக்கும். அதாவது ஒரு ஃபேக்டரியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஃபார்ம் பிரைசஸுக்கு வேற மாதிரியான அதனுடைய எஃபெக்ட் அதில் இருக்கும்.
இரண்டாவதாக நான் சொன்னது வந்து மணி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். இந்த வட்டி விகிதம் வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வந்தது சென்ற சில ஆண்டுகளாக. அதனால நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு லாபகரமாக நிறுவனத்தை நடத்த முடியாத ஒரு சூழலும் நஷ்டத்துக்கு இட்டு கொண்டு ஒரு சூழலும் ஏற்பட்டது. அந்த வட்டி விகிதம் குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ சமீப காலமாக பார்த்தா அந்த சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அளவுக்கு குறைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் 4% வட்டி. அதே மாதிரி எஸ்எல்ஆர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வங்கிகளும் வைத்திருக்க வேண்டிய ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ என்று சொல்லக்கூடிய அந்த சதவீதத்தையும் சமீபத்தில் குறைத்தார்கள். ஸோ இதன் மூலமாக கொஞ்சம் வந்து அந்த தொழில்துறையினருக்கு பணம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது நிகழுமா என்று பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். இப்ப இந்த மாதிரியான காரணங்கள் ஒருபுறம், இன்னொரு பக்கத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு கூட நிறைவேறாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. இப்ப இந்த மாதிரியான காரணங்களை முழுமையாக ஒரு அரசு ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னாக்க எவ்வளவு காலம் ஒருவேளை அதற்கு தேவைப்படும், அல்லது அதற்கான எந்த விதமான முயற்சிகள் இப்பொழுது நம்மிடம் இருக்கிறதா? அந்த முயற்சிகள் எடுப்பதற்கு அதற்கான ஒரு தகுந்த சூழல் தான் இப்போது நிலவுகிறதா? இல்ல, இப்ப நேரடியாக ஒரு சொல்லணும்னா இப்ப இந்த சமீபத்தில் அரசு உயர்த்திருக்கக்கூடிய இந்த கட்டணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய கட்டணங்கள் மூலமாக பெறக்கூடிய பணம் முறையாக பயன்படுத்தப்பட்டால் இந்த ஒரு சுழற்சின்னு சொல்லுவோம், ஒரு எக்கனாமிக் சைக்கிள். இது நிகழ்வதற்கு இதனுடைய பலன்கள் வந்து சேர்வதற்கு ஒரு 18 மாதங்கள் ஆகலாம், 24 மாதங்கள் ஆகலாம், 2 அல்லது 3 ஆண்டுகள் ஆகலாம். இந்த ஆண்டு காலகட்டத்தில் நிலைமை சீர் செய்யப்பட்டு பற்றாக்குறை குறைக்கப்பட்டால் நிச்சயமாக இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு பக்கம் விலையை மட்டும் அதிகரிப்பது, கட்டணங்களை மட்டும் உயர்த்துவது, அதற்கு ஈடாக வந்து மக்களுக்கு சேவையை வந்து உயர்த்துவதில்லை, சேவையின் தரத்தை உயர்த்துவதில்லை, அல்லது அந்த பணம் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்றால் இந்த பற்றாக்குறைங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இந்த பணவீக்கத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த டிமாண்ட் சப்ளை அதெல்லாம் விட்டுருங்க, அது தவிர பிஸ்கல் டெபிசிட்னு சொல்றோம், மத்திய அரசினுடைய பற்றாக்குறை பட்ஜெட். இப்ப மாநில அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு சர்ப்ளஸ் பட்ஜெட் கொடுத்திருக்காங்க, ரெவென்யூ சர்ப்ளஸ் பட்ஜெட் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து இந்த அரசு வந்து கடன் வாங்குவதற்கு பெரிய அளவில் அன்றாடம் அரசை நடத்துவதற்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இல்லை, சுயமாக சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இதே மாதிரி மத்திய அரசு வருவதற்கு ஒரு திட்டம் தீட்டப்பட்டது, FRBM ஆக்ட்னு சொல்லி, பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு 2003 கொண்டு வரப்பட்டது. அதன்படி 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இப்ப வந்து சொந்த காலில் நின்றுக்கணும் அந்த மத்திய அரசு. ஆனால் இல்லை, இன்னமும் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில், கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையில் அப்படி அந்த சூழ்நிலையில் இருக்கிறது. ஏன்னா அந்த பிஸ்கல் டெபிசிட் பற்றாக்குறைங்கிறது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. ரெவென்யூ டெபிசிட்லயும் அதிகமா இருக்கு, பிஸ்கல் டெபிசிட்டும் அதிகமா இருக்கு, பிரைமரி டெபிசிட்டும் அதிகமா இருக்கு. ஒரு 3-4 கேட்டகரி எந்த டெபிசிட் போட்டாலும் எல்லா பற்றாக்குறையும் அதிகமாக இருக்கிறது. இந்த பற்றாக்குறை அதிகரிப்பதற்கும் பணவீக்கத்திற்கும் என்ன காரணம் நீங்க கேட்கலாம். பற்றாக்குறை அதிகரிக்கும் பொழுது என்ன செய்யும் ஒரு அரசு அப்படின்னா, அதை 2 விதத்தில் சரி செய்யலாம். ஒன்று வரிகளை உயர்த்துவதன் மூலமாக அல்லது கட்டணங்களை உயர்த்துவதன் மூலமாக. அது ஒரு பார்ஷியலா இப்ப இந்த அரசு செய்திருக்கிறது. வரிகளை உயர்த்தவில்லை, ஆனால் கட்டணங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். இரண்டாவது, அதன் மூலமாக வருமானத்தை உயர்த்த முடியும், பற்றாக்குறையை சரி செய்ய. இன்னொன்னு செலவுகளை கட்டுப்படுத்துவது. செலவுகளை கட்டுப்படுத்துவதுங்கிறது இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக கடினமான ஒரு விஷயம். இருந்தாலும் அதையும் ஓரளவுக்கு செய்ய முயற்சி செய்திருப்பதாக தெரிகிறது. மத்தியில் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரிஸை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு செலவுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளாகவும் பார்க்கலாம். ஆனா அதற்காக எஃபிஷியன்சி காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. 2 மினிஸ்ட்ரிஸ், முக்கியமான மினிஸ்ட்ரிஸ் ஒரு மந்திரியிடம் கொடுக்கும் பொழுது அதனுடைய எஃபிஷியன்சி அல்லது அதனுடைய இது குறைந்து போயிடாமல் பார்த்துக் கொள்ளப்பட வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது. இந்த 2 தவிர பற்றாக்குறையை சரி செய்வதற்கு 3வது மிக சுலபமான ஒரு வழி இருக்கிறது. அது என்னன்னா, எவ்வளவு பற்றாக்குறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நோட்டை அடிச்சிடலாம், கரன்சியை பிரிண்ட் பண்ணிடலாம். ஆனா அது வந்து ஒரு மாயை. அந்த கரன்சி அடிப்பதன் மூலமாக அந்த 1 லட்சம் ரூபாய் அடிக்கிறோம்னா 1 லட்சம் ரூபாயே வருவதில்லை. ஏற்கனவே இருக்கும் பணத்தினுடைய மதிப்பு தான் தொடர்ந்து அந்த மொத்த பணத்துக்குமே இருக்க போகிறது. அப்பதான் அந்த பணவீக்கம்ங்கிறது வருது. இதுதான் கடந்த சில ஆண்டுகளாக ஓரளவுக்கு நடந்து கொண்டு வந்திருந்தது என்று நான் நினைக்கிறேன். அதனால வந்து அந்த பணவீக்கம்ங்கிறது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வந்தது. ஒரு உற்பத்தியை ஒரு பக்கம் அதிகரிக்காமல் அல்லது அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது குறைந்து, பணத்தை வந்து அதிகமாக நம்ம அச்சடித்து அதனுடைய புழக்கத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக, அதை நுகர்வோருக்கு கொடுப்பதன் மூலமாக 2க்கும் மிஸ்மேட்ச் வருது. போன வருஷம் 100 ரூபாய் கொடுத்து வாங்கின பொருள் 100 பொருள்கள் இருந்ததுன்னா இந்த வருஷம் 200 ரூபாய் இருக்குன்னா அதே பொருளை தான் வாங்க போறோம். உற்பத்தி அதிகரிக்கவில்லை, அதனால விலை கூடிடுது. இது நம்ம கிட்ட பணம் மட்டும் அதிகமாக இருக்கு. அதனால இந்த பிஸ்கல் டெபிசிட்ங்கிறது கட்டாயம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தப்படுவதற்கான முறை என்பது பணத்தை அச்சடிப்பதல்ல, பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக வந்து அது செய்ய முடியாது. அது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடாக இருக்கும், ஒரு எஃபிஷியன்டா இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டணங்களை தற்காலிகமாக சில காலகட்டத்திற்கு உயர்த்துவது, அது ஒரு பெரனியலா பெர்மனண்டா இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பண்ணலாம்.
வரியை வந்து எஃபிஷியண்டா கலெக்ட் பண்ணணும். அதிகமான வரிகளை போடுவதோ அதிக எண்ணிக்கையில் போடுவதோங்கிறத விட எஃபிஷியண்டா கலெக்ட் பண்ணணும். எஃபிஷியன்ட் கலெக்ஷன் மெக்கானிசம்ங்கிறது இருக்கு. அதன் மூலமாக கலெக்ட் பண்ணுவதன் மூலமாக இந்த பற்றாக்குறையை வந்து நம்ம வந்து நிச்சயமாக குறைக்க முடியும். அப்படி குறைப்பதன் மூலமாக நம்ம பணவீக்கத்தை ஒரு கட்டுக்குள் வைத்து, அதாவது பணவீக்கத்தை வந்து ரிமூவ் பண்ண முடியுமானா முடியாது. ஒரு வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம், இந்தியா மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதாரத்துல பணவீக்கம்ங்கிறது சில சமயம் ஒரு கட்டுக்குள் இருக்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு ஊக்க காரணியாகவும் இருக்கிறது. ஒரு தொழில் தொடங்குவதற்கு, அது லாபகரமாக அமைவதற்கு, முதலீடு செய்வதற்கு அந்த பணவீக்கம்ங்கிறது நிச்சயமாக ஒரு ஊக்க காரணியாகவும் இருக்கிறது. அதே சமயத்துல வந்து அது ஒரு கட்டுக்கு மீறி போகும் பொழுது, அடங்காமல் போகும் பொழுது அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அரசுக்கு, மக்களுக்கு, தொழில்துறையினருக்கு வந்து விடுகிறது. அதனால அது ஒரு நிச்சயமா இந்த மாதிரி செய்வது, நான் சொன்ன மாதிரி செய்யறது மூலமாக ஒரு பணவீக்கத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது அரசுக்கு ஒரு சாத்தியமான ஒன்று. ஆனால் அதுக்கு ஒரு காலகட்டம் ஆகும். ஒரு டேமேஜை சரி செய்து அதற்கு மேல் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது ஒரு 2-3 ஆண்டு காலகட்டங்கள் ஆகும் நான் நினைக்கிறேன். இது ஒருவேளை உங்களை போன்ற பொருளாதார நிபுணர்கள், பொருளாதாரத்தில் மேதமை பெற்றவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். பொதுமக்களை பொறுத்த மட்டில் பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் பெட்ரோலிய பொருட்களில் விலை ஏற்றுவது அப்படிங்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலாண்டிற்கும் எங்களுக்கு இவ்வளவு சதவிகித லாபம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இணையதளங்கள்ல பறைசாற்றுறாங்க. அரசுக்கு போக வேண்டிய டிவிடெண்டும் வந்து ஒழுங்கா போய் சேருது. அப்படின்னா எங்க சார் பிரச்சனை? ஒண்ணு, எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குகிறதாவும் அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு காலாண்டிற்கும் இவ்வளவு லாபம் என்று அவருடைய இணையதளங்கள் தான் பறைசாற்றவும் செய்கின்றன. அப்படின்னா எங்க பிரச்சனை? அரசாங்கத்தினுடைய ரோல் இதுல என்ன? இல்ல, அந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. இது வந்து நீங்க இந்த பெட்ரோலியம் பிரைசிங் மெக்கானிசம் வந்து நமக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும்னா, பாடம் எடுக்கணும்னா ஒரு 10 நாள் ஆகும். அதுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல படித்த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டையோ, ஒரு இந்த துறையில் இருக்க ஒரு 20 ஆண்டு அனுபவம் மிக்கவரையோ வச்சு எடுத்தா கூட நமக்கு புரியாது. அந்த அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸ் மெக்கானிசம்னு ஒன்று இருந்தது. அதை எடுத்துட்டு வந்தாங்க, டிஸ்மேண்டில் பண்றோம்னாங்க. அப்புறம் வந்து த கம்பெனிஸ் ஆர் ஃப்ரீ டு சார்ஜ்னாங்க. பட் இருந்தாலும் ஒரு கட்டுக்குள் இருந்தது. இந்த மாதிரி அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அரசு வந்து விற்கக்கூடிய பெட்ரோலியத்தில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வந்து வரியாக, மறைமுக வரியாக, சென்ட்ரல் எக்ஸைஸ், கலால் வரியாக, சுங்க வரியாக வாங்குகிறது, போய் சேருது அரசுக்கு. அந்த வரியை கட்டி அந்த பெட்ரோலிய நிறுவனங்கள் வந்து பெட்ரோலிய பொருட்களை விற்கும் பொழுது எங்களுக்கு வந்து இவ்வளவு நஷ்டம் வருது நீங்க சொல்லக்கூடிய விற்கிற விலையிலன்னு சொல்றாங்க. அந்த நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு அரசு பணம் கொடுக்கிறோம்னு சொல்லுது, சப்சிடிஸ் கொடுக்கிறோம், ஆயில் சப்சிடிஸ் சொல்றாங்க. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு எண்ணெய் நிறுவனமாக இருக்கட்டும், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லது ஆயில் ரிஃபைனரி சுத்திகரிப்பு ஆலைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெயர்களை சொல்லலாம். ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருக்கட்டும், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனாக இருக்கட்டும், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனாக இருக்கட்டும், ஓஎன்ஜிசியாக இருக்கட்டும், எம்ஆர்பியில், எந்த நிறுவனங்களை எடுத்தீங்கன்னாலும் பல கோடிகள் அவங்க வந்து லாபத்தை ஈட்டுகிறார்கள். அண்ட் தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பங்குதாரர்களுக்கு ஈவுத்தொகை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப எப்படி அவங்க நஷ்டத்தில் இயங்குவதாக சொல்ல முடியும்? அவங்க நஷ்டத்தில் இயங்குறதா சொல்றது என்னன்னா, அந்த பெட்ரோலியத்தினுடைய சர்வதேச விலையை பார்த்து, இந்த பொருளை வந்து சர்வதேச விலைக்கு நாங்க வித்தோம்னா இவ்வளவு எங்களுக்கு பணம் வந்திருக்கும், ஆனால் நாங்க அதை விட குறைத்து வைக்கிறோம், அதனால எங்களுக்கு இந்த இழப்பீடு வருகிறது, இந்த இழப்பை நீங்க வந்து மத்திய அரசு சரி செய்ய வேண்டும் என்று கோருகிறார்கள். அது சரி செய்யப்படுகிறது. ஆக அந்த இழப்பு என்பது உண்மையில் இழப்பீடு மட்டும்தான் கிடையாது. ஆமா, ஒரு பக்கம் வந்து அதுல அந்த லாபத்தில் வரக்கூடிய டிவிடெண்ட் யாருக்கு போகுதுன்னா, ஒரு பக்கம் அரசாங்கம் வந்து சப்சிடி கொடுக்குது அந்த நிறுவனங்களுக்கு. பிறகு அது ஈட்டக்கூடிய லாபத்துல வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுது அந்த கம்பெனி. அந்த டிவிடெண்ட் யாருக்கு போகுதுன்னா திரும்ப மத்திய அரசுக்கு தான் போகுது. ஏன்னா மத்திய அரசு தான் அதுல பெரும்பான்மையான பங்குதாரர்கள். 50, 60, 70% வரை வந்து பங்குகளை வைத்திருப்பது மத்திய அரசாங்கம் தான். சோ மத்திய அரசாங்கம் தான் அந்த லாபத்தின் டிவிடெண்டா போகுது. எதற்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் சப்சிடி, நஷ்டம்னு சொல்லி சப்சிடியை கொடுத்து திரும்ப அதை வந்து ஒரு டிவிடெண்ட் எடுத்து அந்த பக்கம் வந்து டாக்ஸ் வாங்குறாங்க. இப்ப இந்த விலையை ஏற்றுறாங்க. ரயில் கட்டணத்தை பத்தி கேட்டீங்க. ரயில் கட்டணத்தை பத்தி என்னுடைய கருத்து வேற. ஆனால் இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை வந்து ஏற்றணுங்கிற தேவை. டீசலை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய சப்சிடி கொடுக்கப்படுகிறது. அது வந்து முன்னாலே நாங்க ஏற்றுவோம்னு சொல்லிட்டாங்க 50 பைசா மாதத்திற்கு. அது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் வந்து ₹1 அவங்க பெட்ரோல் இந்த எண்ணெய் நிறுவனம் இழக்கிறது, அதனால ₹1 ஏத்துறோம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ₹70, ₹71 அப்படின்னு ஏத்துறாங்க. அதே சமயத்துல அந்த ₹1 ஈடாக அவங்களுடைய வரியை குறைத்தார்கள் என்றால் சாமானியர்களுக்கு அதனுடைய தாக்கம் பெரிய அளவுல தெரியாது. அந்த ₹71 திரும்ப ₹70 ஆயிடும். ஏன்னா அந்த வரியை படிப்படியா குறைத்து கொண்டு வரலாம். ஏன்னா இந்த பக்கம் சப்சிடி குறைக்கிறது குறையுது இல்லையா? அந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு மீண்டும் இந்த இழப்பை சரி செய்வதற்காக அரசுதான் சப்சிடி கொடுக்க போகிறது. இப்ப இந்த ₹1 லாபத்தை அந்த எண்ணெய் நிறுவனத்துக்கு கொடுப்பதன் மூலமாக வரி குறையுதுன்னா கூட சப்சிடியும் குறையும், அரசு கொடுக்க வேண்டிய சப்சிடியும் குறையும். சோ ஒரு பக்கம் வந்து செலவு குறையுது, ஒரு பக்கம் வரவும் குறையுது. பரவாயில்ல, பண்ணலாம். ஆனால் அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சராகவே வைத்திருந்து அதை வந்து கையாண்டு கொண்டு வருகிறார்கள். அப்ப இது ஒரு நிர்வாக
சரியாக நிர்வாகத்தை கையாளாமல் இருப்பதனுடைய விளைவுதான் இந்த பெட்ரோல் பொருட்களை பொறுத்த இன்னும் சிறப்பாக அதை வந்து ஒரு அந்த பிரைசிங் மெக்கானிசத்தை அவங்க வந்து ஒரு ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்டா வந்து இன்னும் கூட மாற்றணும், அதை சிம்பிளா மாற்றணும், சிம்பிளிஃபைடா. ஓகே. இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ரயில்வே கட்டணங்கள் அதிகப்படியாக உயர்த்தப்பட்டது. 14.2% பயணிகள் கட்டணத்திலும் 6.2% சரக்கு கட்டணத்திலும் உயர்த்தப்பட்டது. இதற்கு அவர்கள் சொன்ன ஒரு காரணம், இது சரியா தவறா என்ற விவாதத்திற்குள் போவதற்கு முன்பாகவே அவர்கள் சொன்ன காரணம், இது கடந்த அரசு திட்டமிட்டு இருந்த ஒரு விலையேற்றம், அதைத்தான் நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். சாமானியர்களுடைய பார்வையில் அவர்கள் செய்த தவறு என்பதற்காகத்தான் அவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள், நீங்களும் அதே தவறை திரும்ப செய்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியும் இதில் எழுகிறது. இந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதை பொறுத்த மட்டும் உங்களுடைய பார்வை என்ன சார்? சாமானிய மக்கள் பயணம் செய்யக்கூடிய 2ஆம் வகுப்பு கட்டணமும் அதை வந்து அதிகரிக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அதற்கு மேல் இருக்கக்கூடிய கட்டணங்களை அதிகரிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை, ப்ரொவைடட் அதற்கான சேவைகள் அதனுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும். அதனுடைய தரத்தை வந்து கடந்த 10, 20, 30 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த சேவையினுடைய தரம் உயர்ந்ததாக தெரியவில்லை. ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ஸினுடைய தரமோ ஏதோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கே தவிர, குறிப்பாக பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட, நான் லக்ஸுரி அதை பற்றி கூட பேசல, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் இல்லை. அதை செய்யாம விலையை மட்டும் இதை மட்டும் கூட்டுறது அப்படிங்கிறது வந்து யாரோ ஒருத்தருடைய ஒரு இன்எஃபிஷியன்சிக்காக நம்ம பே பண்றோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்முடைய மனதில் இல்லாமல் இல்லை. ஒரு எஃபிஷியண்டா ரன் பண்ற வரைக்கும் நம்ம அதற்கான கட்டணத்தை கொடுப்பதற்கு மக்களே தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுறது இல்லை. ஆனால் அது சொல்லும் பொழுது அந்த 2ஆம் வகுப்பு கட்டணம் ஏழை எளிய மக்கள் பயணம் செய்யக்கூடிய கட்டணம்ங்கிறத உயர்த்துவது என்பது அது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு லாபமான தொழிலாக பார்க்காமல் அது ஒரு சேவையான ஒரு தான் பார்க்க வேண்டும். ஏன்னா மாநில அரசு அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. மாநில பஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசங்கள் இருக்கு ஒரு பிரைவேட் பஸ்ஸுக்கும் மாநில அரசு நடத்தக்கூடிய மாநில போக்குவரத்து கழகங்களுக்கும். ஏன்னா அது வந்து ஒரு மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் அவங்க பயணம் பண்ணக்கூடிய அந்த அவங்களுக்கு உள்ள ஒரு இதை டிப்ரைவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆங்கிள் தான் நம்ம பார்க்கணும். சோ அதனால இப்போ இந்த கட்டணங்கள் ஓரளவுக்கு, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை ஏசி 3ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அந்த மாதிரியான கட்டணங்கள் அந்த பிரிவினருக்கு வேண்டுமானால் ஒருவேளை உயர்த்தப்பட்டிருக்கலாம். ஆமா ஆமா. ஓகே. இது ஒன்று. உங்களுடைய பதிலில் ஏற்கனவே ஒரு அழகான ஒரு விஷயத்த சொன்னீங்க, ஒரு எஃபிஷியண்டா வரியை வந்து வசூலிக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்களை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் நம்ம கிட்ட கடந்த 10 ஆண்டுகளில் அந்த காங்கிரஸ் அரசிடம் இருந்ததா? ஒன்று. இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திடம் கூட அருண்ஜேட்லியிடம் நாட்டு மக்கள் நிறையவே எதிர்பார்க்கிறாங்க. அருண்ஜேட்லி ஒரு எஃப்எம் ஆனதுமே அவர்கிட்ட இவர் ஒரு இன்டெலெக்சுவல், இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு படித்தவர்கள் மத்தியில் இருக்கு. சோ இந்த நீங்க சொன்ன இந்த ஒரு எஃபிஷியன்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறது இருக்குதா? முதல்ல இது கொண்டு வரது பெரிய விஷயம் கிடையாது, கொண்டு வர முடியும். ஓகே, இட் கேன் பி புட் இன் பிளேஸ். இப்ப என்ன பிரச்சனை என்ன வந்து வசூலிப்பதுல வந்து ரொம்ப எஃபிஷியண்டா தான் இருந்திருக்காங்க கடந்த காலங்கள்ல. அந்த வசூலிப்பினுடைய தாக்கம் எப்படி போயிடுச்சுன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு உண்மையானவனாக, ஒரு நேர்மையானவனாக, ஒழுங்காக வரி கட்டுவனாக இருந்தால் அதிக சிக்கல் வருமோ அப்படின்னு வந்து ஒரு சாமானிய மக்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு போயிருச்சு. நான் வந்து ஒரு 20 ஆண்டு காலமாக அல்லது 25 ஆண்டு காலமாக வருமான வரி கட்டி வருவான். எனக்கு ஒரு பேன் கார்டு இருக்கு. எனக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நான் இணையதளத்தில் போய், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இணையதளத்தில் போய் இந்த 20 ஆண்டு காலம் நான் எவ்வளவு வரி கட்டியிருக்கேன், என்னுடைய வருமான வரி எவ்வளவு தாக்கல் செய்திருக்கிறேன், அதுக்கான வருமான வரி எவ்வளவு கட்டியிருக்கேன்னு ஒரு முழு விவரங்கள் எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு வசதி கூட, ஒரு சௌகரியம் கூட வந்து அந்த துறை வந்து செய்து கொடுக்கலைன்னா அப்ப எனக்கு எப்படி அதன் மேல் ஒரு நம்பிக்கை வரும்? எப்படி ட்ராக் பண்ணுவாங்க? கட்டுறமோ இல்லையோ திடீர்னு சில நோட்டீஸ்லாம் வரும் பாத்தீங்கன்னா, அந்த நோட்டீஸுக்கு வந்து பதில் அளிக்காம இருந்தா கூட தப்பிச்சலாம் போல இருக்கு, பதில் அளிச்சீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க அப்படிங்கிற லெவல்ல சில சமயம் இருக்கிறது. சில சமயம் நம்ம போய் கேட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட்டட் அது வந்திருக்கு. அது இப்போ உதாரணமா இங்க கேட்டீங்கன்னா பெங்களூர்ல இருந்து வந்திருக்கா, சென்ட்ரலைஸ்ட் இதுல இருந்து வந்திருக்கா, சென்னையில இருந்து வந்திருக்கான்னு கேட்பாங்க. எங்க இருந்து வந்தா என்ன? சரியானதாக இருக்கணும். சரியானதாக இருந்தால் நம்மும் சரியா இருப்போம். சோ ஒரு வசூலிப்பதுங்கிறது வந்து ஒரு பீனலைசிங் ஆயிடுச்சு. வருமான வரி கட்டுபவர்கள், நேர்மையாக இருப்பவர்கள், பல வருமான வரி இல்ல பல வரிகள் நான் சொல்றேன், அதுல பாத்தீங்கன்னா நேர்மையாக இருப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் போக்கப்பட்டு எளிமையா ரொம்ப சிம்பிளா கொண்டு வரப்பட வேண்டும். சில விஷயங்கள் இப்போ ஆன்லைன்ல பே பண்றதெல்லாம் வந்துருச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மார்ச் 31ஆம் தேதி அன்னைக்கு மாலை அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் வந்து என்னுடைய ரிட்டர்ன்ஸை தாக்கல் செய்து பணத்தை கட்டியாக வேண்டும் ஒரு கட்டாயம் இருக்கு. அதற்கான தேவை என்ன? அது ஏப்ரல் 1 கட்ட முடியாதா? ஏப்ரல் 2ஆம் தேதி கட்ட முடியாதா? நான் ஒரு கமாடிட்டி ட்ரேடிங்ல இருக்கேன்னா கமாடிட்டி ட்ரேடிங் அன்று இரவு 11 மணி 30 நிமிடத்துக்கு தான் முடியும்.
அதுக்கப்புறம் நான் எப்படி அசஸ் பண்ணி கட்டுறது? நான் அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் கட்டலாம் அப்படிங்கிறாங்க கேட்டா, அந்த ஒரு நாள் அப்புறம் கட்டிக்க அப்படிங்கிறாங்க. இதுல வந்து அந்த இன்ஸ்பெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு ஆபீசர் வந்து இதுல ஒரு தப்பு கண்டுபிடிப்பார். அது எப்படி அந்த ஒரு நாளுக்கு உள்ளதை நீ விட்டு கட்டியிருக்க, அது குறைச்சு கட்டியிருக்க, அல்லது உனக்கு 1000 ரூபாய் கட்டணும் 999 ரூபாய் கட்டியிருக்கான்னு உன்னை கண்டுபிடிச்சு அதை ஒரு கேள்வி கேட்டு அதற்காக ஒரு இது பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் அதை வந்து அப்படி ஒரு கட்டாயப்படுத்தி அன்று இரவே மாலை 5 மணிக்குள் கட்ட வேண்டும் அல்லது நடு இரவுக்குள் கட்ட வேண்டும்னு சொல்ல வேண்டிய கட்டாயமே கிடையாது. ஒரு 48 மணி நேரம் கொடுக்கலாம், மறுநாள் கட்டலாம், அதுக்கு அடுத்த நாள் கட்டலாம்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஒரு ஓவரா இருந்தது நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ புதிதாக இந்த அரசு பொறுப்பேற்றதுமே பல தளங்களில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், எரிவாயுவுக்கான மானியம் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் அல்லது எரிவாயுனுடைய விலை இப்பொழுது கொடுக்கப்படுகின்ற விலையிலிருந்து 250 ரூபாய் வரைக்கும் அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் இனிமேல் பெட்ரோலிய அமைச்சகம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த எரிவாயு ஒன்று மானியத்தை முழுவதுமாக ரத்து செய்ய போகின்றது அல்லது நிச்சயமாக இந்த எரிவாயுனுடைய விலையை கூட்டப் போகின்றது. மானியத்தை பொறுத்த மட்டும் பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற ஏழைகள் மேம்பட வேண்டும் என்பதற்காக இலவசங்கள் அல்லது மானியங்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த மட்டும் 126 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் மானியங்கள் ரத்து செய்யப்பட வேண்டுமா? மானியங்களை பொறுத்த மட்டும் உங்களுடைய பார்வை என்ன? பல ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டீங்கன்னா இப்ப என்ன மாதிரி ஆட்கள் கூட வந்து மானியம்ங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு செலவு அப்படின்னு நினைத்த ஒரு காலம் ஒன்று. ஆனால் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்த பிறகு வளர்ந்த நாடுகளிலிருந்து பல நாடுகள், வளரும் நாடுகள் வரை பார்க்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மானியம் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தை, அந்த கடுமையான காலகட்டத்தை அவர்கள் தாண்டுவதற்கு அவர்களை ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்னு சொல்லுவோம், கையை பிடித்து கூட்டி கொண்டு வந்து வெளியே இழுத்து விட்டு அதுக்கப்புறம் அவங்க சொந்த காலில் நிற்கும் வரை அந்த மானியம்ங்கிறது கொடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. நார்டிக் கண்ட்ரிஸ்னு சொல்லுவோம், நார்டிக் நேஷன்ஸ், ஒரு நெதர்லாண்டா இருக்கட்டும், டென்மார்க் ஆகட்டும், அந்த மாதிரி நாடுகளில் கூட ஒரு காலகட்டத்தில் வந்து பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மாடு வைத்திருப்பவர்களுக்கான சலுகைகள் இங்கு கொடுக்கப்பட்டு, விவசாயிகளுக்கான சலுகைகள் ஒரு குறிப்பிட்ட, இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா கான் உற்பத்தி அதிகமானதால் அங்கு வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்படுகிறதுங்க. ஸோ ஆனால் அது எப்போதும் தொடர்ந்து கொடுக்கப்படுவதில்லை. நல்லா இருக்க காலகட்டத்தில் நிறுத்திடுவாங்க. அதாவது தகுதியானவர்களுக்கு அந்த சப்சிடி போய் சேர்றதுல வந்து தப்பாவே இருக்க முடியாது. இன்னும் அது கொடுக்க பட வேண்டிய ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஜனத்தொகை வந்து இந்தியாவில் இருக்குது. அவங்களுக்கு அது தேவை, அந்த மானியம்ங்கிறது தேவை. அது கேஸ் சிலிண்டர் மட்டும் இல்லை, உரமாக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அது தேவை. அதனுடைய எஃபிகசி ஷுட் பி மெஷர்ட். அது வந்து நான் 100 கோடி ரூபாய் வந்து மானியமா கொடுக்கறேன்னு சொல்றது இல்ல, 100 கோடி வந்து 100 கோடியும் நேரடியாக அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா அப்படிங்கறத ஒரு அவுட்கம், ஒரு அனாலிசிஸ், ஒரு ஆடிட் அது வந்து பண்ணப்பட வேண்டும். அந்த முறையை வந்து இன்னும் எஃபிஷியன்ட்டா எப்படி மாற்ற முடியும், எப்படி திறமையானதாக மாற்ற முடியும், குறைந்த செலவுல அந்த பணம் முழுமையாக அவங்களுக்கு போய் சேரணும். அதுதான் அந்த டைரக்ட் கேஷ் சப்சிடி சொல்றாங்க. பட் அதுலயுமே வந்து பல மிஸ்யூஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அது வந்து மெஷர் செய்யப்பட்டு அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இப்ப ஒரு 100 கோடி கொடுக்கிற இடத்துல கூட அது வந்து 90 கோடியில் அது அந்த சப்சிடியை முடிக்க முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு சேமிப்புகளும் வந்து அரசால வந்து நிச்சயமாக செய்ய முடியும். ஓகே, இது ஒரு பக்கம். இப்போ அரசாங்கம் இந்த மானியத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக்கம் அப்படிங்கிறது நிறைய தளங்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா அரசாங்கம் இது உடனடியாக செய்ய வேண்டியதனுடைய அவசியம் அங்க ஏற்படுதா, அல்லது இதை வந்து தவிர்த்து விட்டு வேறு விதங்களில் வரி வருவாயோ அல்லது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பிற வழிகளில் இந்த வருவாயை கூட்டுவதற்கான சாத்தியங்கள் இல்லையா? இல்ல, நான் சொன்னது மானியங்களை எஃபிஷியன்ட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், டார்கெட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது கொடுக்கக்கூடிய மெத்தடை வந்து நம்ம இது பண்ணிக்கணுங்கிறது தவிர இப்ப இருக்க லெவலுக்குள்ள ஒரு சீலிங் மாதிரி ஒரு ஃப்ரீஸ் பண்ணிடும். இதற்குள் தான் நம் திட்டங்கள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ள பண்ணணும். அதை தாண்டி செய்யும் பொழுது வேறு பல விஷயங்களால் ஈடு செய்ய முடியும். தொழில் வளர்ச்சி நடக்கும் பொழுது, அந்த இண்டஸ்ட்ரியல் சைக்கிள் ஆரம்பிக்கும் பொழுது கட்டுக்கடங்காமல் அந்த வளர்ச்சி வந்து இந்தியாவில் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும் பொழுது அதன் மூலமாக வரக்கூடிய வரி வருமானமே நம்முடைய அரசாங்கத்தை நடத்தி செல்வதற்கு போதுமான அளவு, போதுமானதற்கு அதிகமாக கூட இருக்கும். இரு கேள்விகள். ஒன்று, வரக்கூடிய பட்ஜெட், நாளை மறுநாள் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது, பொது பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் கசப்பு மருந்துகள் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறது நிதியமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கூற்று. எப்படி இருக்கும்? ஒன்று. இன்னொன்று, நீங்க இந்த மானியங்களை பற்றி குறிப்பிடும் பொழுது, கட்டணங்கள் உயர்வை பற்றி குறிப்பிடும் பொழுது தமிழகத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள். தமிழகத்தில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லை என்று. இன்னொன்று, இந்த மானியங்களை பொறுத்த மட்டும் நான் இதை முக்கியமான இரு நாடுகள் தமிழகத்திற்கு வந்து தமிழகத்தில் செயல்படுகின்ற இந்த அம்மா உணவகங்களை, அதனுடைய செயல்பாடுகளை பார்த்து அந்த நாடுகளில், குறிப்பாக சிங்கப்பூர் மற்றும் எகிப்து இரு நாடுகளில் உள்ள பிரதிநிதிகள் அங்கு செயல்படுத்த போவதாக அறிவித்து சென்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் செயல்படுகின்ற இந்த அம்மா உணவகங்கள், இதை பற்றி உங்களுடைய பார்வை. அடுத்தது, நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பொது பட்ஜெட் எப்படி இருக்கும்? இந்த இரு கேள்விகளுக்கான. ஓகே, இப்போ முதலாவதாக இப்ப நீங்க அம்மா உணவகம் பற்றி கேட்டீங்க. இதற்கான ஒரு தேவை இருக்கிறதுனால தான் அங்க மக்கள் வர்றாங்க.
அதற்கான தேவை இருக்கும் வரை இந்த மாதிரி உணவகங்கள் நிச்சயமா இருக்கத்தான் வேண்டும். அவசியம். ஏன்னா அப்பதான் வந்து அந்த மக்களை மட்டும் விட்டு நாம் மட்டும் முன்னேற முடியாது. நடுத்தட்டு மக்கள் மட்டும் முன்னேறுவது, மேல் நடுத்தட்டு மக்கள் மட்டும் முன்னேறுவதுங்கிறது ஒரு பேலன்ஸ்டு சொசைட்டியா இருக்காது. மத்தியினுடைய பட்ஜெட் எப்படி இருக்கும்னு கேட்டீங்க நீங்க. மத்தியினுடைய பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த விதமான ஒரு கோயலிஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு ஃபுல் மெஜாரிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் போடக்கூடிய பட்ஜெட். அதனால இதுல வந்து ஒரு போல்டு மெஷர்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அண்ட் பை போல்டு அப்படின்னு சொல்றப்ப அது வந்து நாட் பாப்புலிஸ்டிக், அதுதான் அதனுடைய அர்த்தம். போல்டுன்னு அவங்க எதிர்பார்க்கறது சப்சிடிஸ் கட் பண்ணப்படலாம், வரி விகிதங்கள் வந்து ஏதாவது அதிகரிக்கப்படலாம் சில ஏரியாஸ்ல அப்படின்னு. ஆனால் என்னுடைய அனுமானம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்சிடிஸ் வந்து கட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதற்கு மேல் அதிகரிக்க மாட்டார்கள். இப்ப இருக்கக்கூடிய இந்த இது இப்படி தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை எஃபிஷியண்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான வழிமுறைகளை அவங்க ஆராய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வரி விகிதங்கள் அதிகரிக்கப்படுமானா நிச்சயமா அதிகரிக்கப்பட மாட்டாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரிய சலுகைகள் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் வரி விகிதம் பெரிய அளவில் அதிகரிக்காது. நடுத்தட்டு மக்களை பொறுத்தவரை அவங்க ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வரி சலுகைகள் வந்து அந்த ஸ்லாப் வந்து அதிகரிக்கப்படுமான்னு, அதற்கான ஒரு டோக்கனிசம் இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். மற்றபடி வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஒரு ரோட் மேப்பா வந்து இந்த பட்ஜெட் அவங்க வந்து பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதற்கான அடித்தளம் இப்பொழுது இடப்படும் என்று தான் நான் நினைக்கிறேன். பட்ஜெட் மட்டும் முடிவல்ல. பட்ஜெட்டுங்கிறது இட் ஹஸ் பிகம் a non-event for the last 10-15 years. பட்ஜெட்டுக்கு முன்பே பல விஷயங்கள் நடந்து விடுகிறது. ஆனா முன்னாலே ரயில்வே கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. அதனால பட்ஜெட்டோடு நிற்பதில்லை, பட்ஜெட்டுக்கு அப்புறமும் வந்து தொடர்ந்து நடக்கப் போகிறது. அதற்கான ஒரு ப்ரிலூடா இந்த பட்ஜெட் அமையும் நான் நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இன்றைய செய்தியும் விளக்கும் நிகழ்ச்சியில் இப்பொழுது ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு குறித்தும், இப்பொழுது இனிமேல் வரக்கூடிய பட்ஜெட் எப்படி இருக்க போகின்றது என்பது குறித்தும், மானியங்களை பொறுத்தமட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் மிக நீண்ட தெளிவான விளக்கங்களை கொடுத்தார் நம்முடைய விருந்தினர், பொருளாதார நிபுணர் திரு நாகப்பன் அவர்கள். இன்றைய செய்தியும் விளக்கும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகிறது நண்பர்களே. இன்றைய செய்தியும் விளக்கும் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு மிக அழகான விளக்கங்களை கொடுத்த பொருளாதார நிபுணர் திரு நாகப்பன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார்.